மலைகள் விதம் 16 கிரிகள் சமமாக அமைந்த காரணத்தினால் சதுரகிரி என்ற பெயர் ஏற்பட்டது. மலையின் மொத்த பரப்பளவு 64,000 ஏக்கர். பூமியில் வேறு எங்கும் காண கிடைக்காத ஜோதி விருட்சம், சாயா விருட்சம் போன்ற அதி அற்புதமான மரங்கள், மூலிகைகள், இலைகள் இம்மலையில் உள்ளன. கருநெல்லி என்ற ஒரு நெல்லி வகை ஒன்று இங்கு இருக்கிறது. அதை சாப்பிட்டால் இரவாமை உருவாகும். சதுரகிரி மலைக்கு போகும் சாலையில் அந்த கார் விரைந்து கொண்டிருந்தது. காரில் தொழிலதிபர் சாமிநாதனும் அவர் மனைவி மற்றும் அவர் மகன் குமரனும் அமர்ந்திருந்தனர். ஐயா, அம்மா, அங்கே பாருமா மலை, குதூகலித்தான் குமார். மலையை கண்டு அவன் சந்தோஷப்பட்டதில் ஒரு தவறும் இல்லைதான். ஆனால் ஒரே தவறு, அவன் வயது. குமாருக்கு வயது 25. ஆனால் நடவடிக்கையோ 5 வயது சிறுவனைப் போல இருந்தது. காரணம், ஒரு விபத்து. நண்பனை பார்க்க போவதாக சொல்லிவிட்டு இருசக்கர வாகனத்தில் கிளம்பியவனை குடித்துவிட்டு லாரி ஓட்டி கொண்டு வந்தவன் இடித்துவிட தூக்கி எறியப்பட்டவன். பின்னந்தலையில் பலத்த காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 2 வாரம் நினைவு தப்பி கண்முழித்தவன் நிலைத்தான் இப்படி. காட்டாத மருத்துவமனை இல்லை. எல்லோரும் கைவிரித்து விட சாமிநாதனின் நண்பர் முருகன் தனக்கு தெரிந்த நாடி ஜோதிடரிடம் அழைத்து போனார். வாங்க, என்ன விஷயம் என்று நாடி ஜோதிடரிடம் விஷயத்தை விளக்க, நீண்ட யோசனைக்கு பின் உங்க மகன் பிறந்த நட்சத்திரம் நேரம் சொல்லுங்க, சாமிநாதன் சொன்னார். உள்ளே போய் ஜோதிட கட்டுகள் ஒவ்வொன்றாய் தேடி ஒரு 10 நிமிட தேடலுக்கு பின் கிடைச்சிருக்கு. உங்கள் பையன் பேர் குமார், சரியா? சரிங்க சாமி. சரி, இருங்க, படித்து பார்க்குறேன். உங்கள் பையனுக்கு தலையில் அடிபட்டு இப்போ ஒரு 5 வயசு பையன் மனநிலையில் இருக்கார், சரிதானே? சாமி, நீங்கள் தான் இதுக்கு ஒரு தீர்வு சொல்லணும். உங்களை தான் நம்பி வந்திருக்கேன். நீங்கள் தான் என் பையனுக்கு ஒரு வழியை சொல்லணும். இருங்க பார்ப்போம் என்றபடி ஏட்டில் பார்வையை செலுத்தினார். கேளப்பா தீர்வை. 4 புறமும் மலை சூழ்ந்த வனம் சென்று ஆகாச லிங்கம் காண பிறக்குமே வழி என்றிருந்தது. அப்படியே படித்து அதற்கு விளக்கமும் சொல்ல ஆரம்பித்தார். 4 புறமும் மலை சூழ்ந்த வனம்னா சதுரகிரி மலை. அந்த மலையில் போய் நீராடி ஆகாச லிங்கத்தை பார்த்தால் உங்கள் மகனுக்கு ஒரு வழி பிறக்கும்னு ஏடு சொல்லுது. என் கையில் ஒன்றும் இல்லை, எல்லாம் அந்த ஈசன் கையில் தான் இருக்குது. அவன் என்ன சொல்கிறானோ அதுதான் அந்த காலத்தில் உணர்ந்து சித்தர்கள் எழுதி வைக்க அதை நாங்கள் சொல்கிறோம். போங்க, சதுரகிரி போய் அந்த சிவனை தரிசித்து மனமுருக வேண்டுங்க. அந்த ஈசன் ஒரு வழி தருவார். உங்கள் பையனையும் குணமாக்குவார். நம்பி போங்க. நம்பி வந்தவங்கள ஈசன் எப்பவும் கைவிட்டதே இல்லை. சாமிநாதனும் கும்பிட்டு தட்சணையை செலுத்திவிட்டு வீட்டுக்கு வந்ததும் மனைவியிடம் விஷயத்தை சொன்னார். பூஜை அறையை நோக்கி கும்பிட்டு விட்டு, நாளைக்கே போலாங்க, இதோ சென்று கொண்டிருக்கிறேன்றனர். சதுரகிரி மலையில் தபசு குகைக்கு அருகில் கற்கண்டு மலைக்கு கீழ் அடிவாரத்தில் சுனங்க விருட்சம் என்னும் மரம் உள்ளது. இந்த மரத்தின் காய் நாய்க்குட்டி போல இருக்கும். அந்த காய் கனிந்து விழும்பொழுது நாய் குறைப்பது போல இருக்கும். விழுந்த கனி 10 வினாடிக்கு பின் மீண்டும் மரத்தில் போய் ஒட்டிக்கொள்ளும். இடையில் புயல் வெள்ளம் எது வந்து அதை அடித்து சென்றாலும் மரத்தை நோக்கி திரும்ப வந்து ஒட்டிக்கொள்ளும். இந்த வனத்தில் இன்னொன்று நந்தீஸ்வரர் வனத்தில் கனையெருமை என்ற ஒரு மரம் உள்ளது. அந்த மரத்தின் அடியில் யாரேனும் நின்றால் எருமை போல மரம் கனைக்கும். அதே போல இன்னொரு விருட்சம் நள்ளிரவில் கழுதை போல கத்தும். இப்படி வனம் முழுக்க ஏராளமான விஷயங்கள். செல்லும் வழியெங்கும் மரக்கிளைகளை ஒடித்து துவசம் பண்ணியபடி ஆர்ப்பாட்டத்துடன் சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் மலையின் ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டு வந்திருந்த மது வகைகளையும் சிப்ஸ் பாக்கெட்டுகளையும் பிரித்து மதுவை மூவரும் அருந்த துவங்கினர். நேரம் செல்ல செல்ல போதை அதிகமாகியது. மாப்பிள்ள, செம போதை ஏறிடுச்சு. அந்த பாட்டு போடு. செல்லில் ஆளுமாடோலுமா ஒலிக்க ஆரம்பித்தது. மூவரும் எழுந்து ஆட ஆரம்பித்தனர். ஒரு வழியாக ஆடி களைத்து முடித்ததும் தள்ளாடி தள்ளாடி நடக்க ஆரம்பித்தனர். போதை கண்களை மறைக்க நடந்து கொண்டிருந்தவர்களின்